Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபினா பன்னீர் பட்டர் மசாலா. இது சப்பாத்தி, நான் அண்ட் ரைஸ்க்கு ரொம்ப யம்மியா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ற வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். டொமேட்டோஸை பிளான்ச் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் மேலே தோல் எல்லாம் இருக்குல்ல, தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அதனால் 2 ஸ்லிட் பண்ணி அதை கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தோல் வந்து நல்லா குக் ஆன உடனே அது பிரிஞ்சு தனியாக வரும். அந்த அளவுக்கு குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம அரைச்சி பியூரிஃபை பண்ணிக்க வேண்டியதான். 2 ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய ஆனியன்ஸ் ரஃப்லி சாப்ட், அண்ட் 3 green chilies. அப்புறம் பாயில் பண்ண டொமேட்டோஸ், பீஸ், கஸ்தூரி மேத்தி, 2 spoons of ginger garlic paste, butter, ஒரு bay leaf, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 5 cashews, ஒரு 4 பாதாம், poppy seeds, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள், உப்பு, ஆயில், பன்னீர். இது வந்து ஒரு 250 grams இருக்கும். ஓகே, தென் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இந்த பன்னீரெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு ஆஃப் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே இதில் ஆயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எடுத்து வச்சிருந்த ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட்ஸ், சோம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 சில்லி, ரஃப்லி சாப்ட் ஆனியன்ஸ், நிறைய நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். எப்படியும் நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து குக் பண்ண தான் போகிறோம் அந்த பேஸ்ட்டை. ஒரு 3 minutes கொஞ்சம் வதக்கலாம். இன்றைக்கி க்ரீம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த நட்ஸ் தான் வந்து அது ஒரு திக்கனிங் அண்ட் ஒரு ஸ்மூத் கிரேவியாக கொடுக்க போகுது. ஸோ அதை நம்ம இது கூட ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது வதங்கினது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆன உடனே கிரைண்ட் பண்ணிக்கலாம். தக்காளியோட தோல் வந்து இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை எடுத்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். டொமேட்டோ பியூரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சூடான உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 சாட்டே பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கிளறிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 4 மினிட்ஸ்க்கு. Keep it in the medium flame. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் குக் ஆகட்டும். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அந்த பியூரே ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மேலே தெரிக்கும். இந்த ஸ்டேஜில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம். ட்ரை மசாலாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர், குழம்பு மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு, அண்ட் மஞ்சப்பொடி. ஆல்ரெடி சில்லி இதில் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு, அதனால ஸ்பைஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்பைஸ் டேஸ்ட் பொறுத்து. சால்ட் ஒரு 3 ஸ்பூன்ஸ். இது வந்து சின்ன ஸ்பூன், அதனால சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸ் பத்தலைனாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் ப்ளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீஸ் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரோசன் பீஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஆக்சுவலாக. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் க்ரீம் போட போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இந்த கப்பில் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பட்டர்லாம் மேலே வந்திருக்கு. ஸோ குக் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணலாம் ஸ்டவ்வை. நீங்கள் இதில் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், பட் நான் ஆட் பண்ணல. இதில் இது மாதிரி பண்ணாலே ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி. எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாச்சு. இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப எம்மியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Until then, be happy and stay safe. Bye.